ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திராட்சை வச்சு ஒரு ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த ஸ்மூத்தியை வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறப்ப வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் தான். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது இந்த சீசனில் ரொம்ப தாராளமாகவே கிடைக்கும். நான் அரை கப் பக்கமாக எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். திராட்சையில் விட்டமின் கே, சி, P1, P6, மெக்னீஷியம் நிறைய சத்து இருக்குது. இது ரொம்ப கேன்சர் வராமல் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணும். திராட்சை அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகப்படுத்தும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்து நமக்கு ஒரு பவர் அப் கொடுக்கறதுக்காக நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஓட்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நார் சத்து. இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதய நோய்க்கும் இது ரொம்ப நல்லது. இதுவுமே கேன்சர் வராமல் ரொம்ப நல்லா தடுக்கும். அடுத்ததான் நான் எடுத்திருக்கிறது ஃப்ளாக் சீட்ஸ். இது ஒமேகா 3 கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்கிறது. இது ஃப்ளாக் சீட்ஸ் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. நம்மளோட உடலை நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகப்படுத்தும். இதுக்கு பதிலாக நீங்கள் இதில் ஸ்மூத்தியில் ஆட் பண்ணுறதுக்கு வெள்ளரி விதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூசணி விதை கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். அடுத்ததாக பால். நான் எனக்கு சாதாரண பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக பாதாம் பால், அதாவது ப்ளைன் பாதாம் பாலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் இதை நல்லா ஹெல்த்தியாக இது பண்ணணும் அப்படின்னா அதாவது சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் முருங்கைக்கீரை பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஓட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் இது ரெண்டையும் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்கிறப்ப இந்த ஃப்ளாக் சீட்ஸ் நல்லா அரைக்காது. அதனால் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் திராட்சையை ஆட் பண்ணி இன்னொரு டைம் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதுவே போதும்னாலும் நீங்கள் இப்படியே கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லை இது கூட இன்னும் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி ஒரு அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்வீட் எதுவுமே சேர்க்காமல் சர்க்கரை நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான நல்லா ஹெல்த்தியான நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.